பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தை 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நற்கருணை நாதருக்கு முன்பாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்றால் நற்கருணை நாதர் தான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்து அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே தவறாமல் நீங்கள் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக குணங்களை பெற்றிருக்கிறீர்கள். எனவே கடவுளுடைய குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த நாளிலே உங்களை தொடும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய கருத்துகளுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு அருமையான இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எசையா 49வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே, இதோ நான் உங்களை உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன், சுவர் எப்பொழுதும் என் கண் முன்னே நிற்கின்றது என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கின்றார், நம்மை அனுதினமும் பார்க்கின்றார். நம்மளுடைய உருவத்தை, நம்முடைய பெயரை அவருடைய உள்ளங்கையிலே ஆணிகளினால் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு பெண்ணை கொண்டு எழுத வேண்டுமே என்றால் அதில் மை இருக்க வேண்டும், இங்கு இருக்க வேண்டும். அதே போல்தான் அந்த ஆணியை வைத்து எழுதும் பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு அவர் எழுதி பொருத்தி வைத்திருக்கின்றார். எனவே தான் இந்த நாளிலே நாம் அனைவரும் அவரை தேடி வரும் பொழுது என் ஆண்டவரிடம் என்னால் எதையும் மறைக்க முடியாது, என் ஆண்டவரிடம் இந்த நாளிலே நான் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கிவிடும். எதற்காக கடவுள் இந்த ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 49வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் கேட்ட கேள்வி இருக்கின்றது. சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், என் ஆண்டவர் என்னை கருத்தில் கொள்வது இல்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது. அப்பொழுதுதான் அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். பாருங்கள், எசையா 49வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே, பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாளோ, கரு தாங்கினவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தை பால் குடித்து கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு காலகட்ட வரும் பொழுது அது அந்த பால் குடியை மறந்துவிடும். அதே போல் கரு தாங்கினவள் தன்னுடைய பிள்ளைகள் மீது எப்பொழுதும் இரக்கம் கொண்ட ஒரு தாயாகத்தான் இருப்பார்கள் என்பதையும் நாம் அறிந்து இருக்கின்றோம். அதே போல்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர் கேள்விப்படுகின்றார். நாம் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அவருடைய திருமுகத்தில் இருந்து ஒரு நாளும் மறைக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, சில இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது பார்க்கின்றோம், இந்த ஜென் செட் என்று சொல்லக்கூடிய தலைமுறைகள், அது யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த டாட்டூ என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு உருவத்தை அல்லது ஏதாவது ஒரு சிம்பலை தன்னுடைய உடலிலே பச்சை குத்தி கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது எதற்காக? தன்னை அழகுபடுத்துவதற்காக, தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு உயர்ந்தவன் அல்லது உயர்ந்தவள் என்று காண்பித்துக்
கொள்வதற்காக அவர்கள் இந்த டேட்டுவை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எந்த ஒரு பொருளையும் கொண்டு நம்முடைய உடலிலே படங்களையோ அல்லது எழுத்துகளையோ எழுதக்கூடாது என்று அது ஆண்டவர் விட்ட செயல். நான் அதை பற்றி பேசுவதற்காக இந்த நேரத்திலே உங்கள் நடுவில் இல்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய கடவுள் நம்மை அவருடைய உள்ளங்கையில் பொறிந்து வைத்திருக்கின்றார். வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 40வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே தாவீது அழகாக சொல்லுகின்றார், நான் எளிமையும் சிறுமையுமானவர், சிறுமை உற்று இருக்கின்றேன், ஆண்டவர் என் நினைவாக இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் நமது நினைவாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கின்றார். அந்த சிறுமையிலும் நம்மை நினைத்து பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நாளில் நீங்கள் உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து ஜெபிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருமே மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவரால் எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் வேதனையினால் இந்த நாளிலே கஷ்டத்தோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். இந்த நாளிலும் கூட அநேக பாவங்களில் விழுந்து அதிலிருந்து எழுந்து வராதபடி சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையிலே, உனக்காக என்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றேன், நீ என்னுடைய கரங்களில் இருக்கின்றார், உன்னை யாரும் என்னுடைய கரங்களில் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. யாருமே நம்மை ஆண்டவருடைய கரங்களில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுக்கின்றார். இந்த நாளிலும் உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றார். உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றார். எனவே தான் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். அவருடைய கரங்களிலே 7 நட்சத்திரங்கள் இருக்கின்றனவாம். அதே போல் ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். அவருடைய கரத்திலே உங்களை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கின்றார். பல வகையில் ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்மை குறித்து. ஏனென்றால் நம்மை விட்டு பிரியாத தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்க கூடிய நம்ம தெய்வம் நம்மை அணிகலனாக அணிந்திருக்கின்றார். அதே போல் எஸ்ஐயா 62:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் அரச மணிமுடியாக இருப்பீர்கள் என்றும். ஆண்டோடைய கரத்திலே அரச மணிமுடியாக நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே, அவருடைய கரங்களிலே என்கிரேவ் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் சில கல்வெட்டுகளை, அது அழியாமல் இருப்பதற்காக அந்த எழுத்துக்களை அழகாக செதுக்கி இருப்பார்கள். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நம்முடைய பெயரை அவருடைய கரங்களில் பொறித்து வைத்திருக்கின்றார். எனவே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 22வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவருடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் ஆணியினால் கடாவினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய அன்பும் ஒரு நாளும் மாறுவது இல்லை. கடவுள் இந்த நாளிலே உங்களையும் ஆசீர்வதிக்கின்றார், என்னையும் ஆசீர்வதிக்கின்றார். அதற்காகத்தான் இந்த நேரத்திலே அழைத்திருக்கின்றார். அவருடைய உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே கண்களை மூடி சில மணி துளிகள், ஆண்டவரே, நீர் எங்களை உள்ளத்தில் பொறித்து வைத்திருக்கின்றீர், நான் கவலையடைய மாட்டேன் என்று சொல்லி அவரை நோக்கி சில மணி துளிகள் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக
உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த காலை நேரத்திலே அதிகாலையிலே உம்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமது அன்பு பிள்ளைகள் தேடி வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களை ஒரு நாளும் கைவிடாத தகப்பனாக இருக்கின்றீர். இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. எஸ்ஐயா 49வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, உமது கரங்களில் எங்களை பொறித்து வைத்து எங்களை இந்த உலகத்தில் நீர் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். எங்கள் மீது மனதுருக்கம் கொண்ட தெய்வமாக இருக்கின்றீர். உமது இரக்கத்தையும் வல்லமையும் எங்கள் மீது பொழிகின்றீர். இதோ அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை நினைவில் கொண்டிருக்கின்றீர். எஸ்ஐயா 44வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார் என்று. ஆம் தகப்பனே, நீர் உமது பிள்ளைகளை நினைவாக இருக்கின்றீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றீர். அவர்களை நீர் நினைவில் கொண்டிருக்கிறபடியினால் நீர் அவர்களை ஒரு நாளும் மறந்து போவது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. உமது இரக்கம் பெரியது, உமது வல்லமை பெரியது. வாசிக்கின்றோம் எஸ்ஐயா 44:21, நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என் அடியான் இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை மறந்து விடாதபடி அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அன்னு தினமும் தேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்து உமக்கு ஏற்ற மகனாக மகளாக உருவாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களின் மறைவிடங்களையும் நீர் புதையல்களையும் நீர் அவர்களுக்கு காண்பிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கரை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.